Hi everyone, good morning Chennai and good evening Costa Rica. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to my channel. So first full vlog from India, சென்னையில இருந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டைமே இல்லாதனால லாஸ்ட் வீக் வந்து ஷார்ட்ஸ் தான் போட முடிஞ்சதுங்க. ஃபுல் vlog பண்ண முடியல. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் vlog from India and இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்குக்கான ஒரு vlog மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். where I went and what happened for me in Chennai with some accessibility info as well. So video பிடிச்சவங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ vlog-குள்ள போலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீக் எனக்கு செம்ம ஜெட்லாகுங்க. என்னால் வந்து vlog போடவே முடியல. பட் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோக்கெல்லாம் வந்து அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருந்தது, அவ்வளோ கமெண்ட்ஸ் அண்ட் கால்ஸ்லாம் இருந்தது. செம்ம டயர்டு, அதனால ஒரு சில கால்ஸ்லாம் பிக் பண்ண முடியல. எனிவே வந்த அந்த வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அம்மாவை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவை நான் ஏர்போர்ட் வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கே நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கீதம் ரெஸ்டாரண்ட் ஏர்போர்ட்டுக்கு எழுத்தாப்பில் இருக்கு இல்லையா, அங்கே ஃபஸ்ட்டு வந்து போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், லிட்டிலாக வந்து தே ஆர் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஃபேமிலி அந்த மாதிரி. ஸோ ஒரு நல்ல மீல்ஸை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மெயினாக இங்கே வந்திருந்தோம். ஸோ இது வந்து ஒரு கம்பைண்டான விளாகாக தாங்க இருக்கும். இந்த ஹோல் வீக், போன வீக் நடந்தது அப்படியே கம்பைண்டாக நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். சரியா? ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேம்ப் இருக்குது. எங்கெங்கெல்லாம் ரேம்ப் அண்ட் ஆக்சசபிலிட்டி இருக்கோ சென்னையில், நான் ஐ வுட் டெஃபினெட்லி மென்ஷன் தட் அஸ் வெல். எங்கெல்லாம் இல்லையோ அதையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே. ஸோ இங்கே ரேம்ப் இருக்குது, டிசபிலிட்டி வாஷ்ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் யூஸ் பண்ணலை. ஸோ பிகாஸ் இங்கே நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து வெட்டாக இருக்கும். ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர், பட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஷீ இஸ் பிரியா. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் ஃபேமிலி மாதிரி. அனுவை வந்து 4 இயர்ஸ்லேருந்து, என் டாட்டரை வந்து 4 வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அந்த டைம்லலாம் அனு யூகேஜி படிச்சிருந்த போதெல்லாம் ஷீ வாஸ் ஒர்க்கிங் இன் A to B. அப்போ வந்து அனு டைரெக்டாக வந்து ஷீ வில் கோ டு தி கிச்சன் அண்ட் எல்லாத்தையும் எடுத்து விளையாடிட்டு அப்படி பண்ணிட்டு இருப்பா. ஸோ அந்த ஏஜ்லேருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், ஆல்மோஸ்ட் லைக் 14 இயர்ஸ் நவ். ஸோ அதனால் அது ஒரு ரீசன் நாங்கள் வந்து இங்கே வரத்துக்கு. ஏன்னா அப்படி கவனிப்பாங்க. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய சவுத் இண்டியன் மீல் விச் வி ரியலி மிஸ்ட் இன் கோஸ்டரிக்கா. ஸோ அதனால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு மீல்ஸ் அண்ட் ஒரு மினி மீல்ஸ் அந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு சில இடங்கள்லாம் ஷேர் பண்ண விட மாட்டாங்கல்ல. இங்கே அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து ஷேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டொமேட்டோ சூப் இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த நேரம்னு பார்த்து என்னுடைய ட்ரைபாடு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரைபாட் லக்கேஜில் பிரேக் ஆயிருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறமா நான் சரவணா ஸ்டோர்ஸ் போகும்போது ஐ காட் ஒன். ஸோ இதான் மினி மீல்ஸ். சூப்பர் டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. நல்லா உட்காந்து சாப்பிட்டோம். எனக்கு என்னென்னா வந்து vlog பண்ணணும் அப்படிங்கிறத விட ஐ ரியலி வாண்டட் டு என்ஜாய் மை டைம் தேர். இப்போ ஒரு இடத்துக்குலாம், ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் வருது. நிறைய புது கடைகள் இருக்குங்க. இப்போ நாங்கள் அந்த கீதம் டு சரவணா ஸ்டோர்ஸ் குரோம்பேட் போகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி புது கடைகள் அந்த மாதிரி நிறைய பார்த்தேன் நான், விச் வாஸ் நாட் தேர் 2 years ago. ஸோ அதுவே வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக, ஓகே இது இந்த கடை இங்கே இருக்கா, ஓ இது இங்கே வந்திருக்கா அப்படின்லாம் இருந்ததே தவிர. ஸோ எனக்கு vlog வந்து ஜஸ்ட் எல்லாருமே கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் மெயினாக எடுக்கிறேன். அதர்வைஸ் ஐ டோட்டலி வாண்டட் டு என்ஜாய் மை டைம் ஓவர் தேர். ஸோ சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்தாச்சு. சரியான கூட்டாங்க, அப்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக் டேல தான் போனேன். இத்தனைக்கும் நான் வந்து ஒரு 3-4 டேஸில் ஐ வென் ப்ராபப்ளி லைக் ஆன் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே. சரியான கூட்டம். நான் பயந்துட்டு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஐ நோ ஐ ஹவ் பீன், இந்த கூட்டத்தில் வந்து நான் இருந்திருக்கேன், ஐ ஹவ் பீன் டு திஸ். பட் இப்போ என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் முடியல. ஏன்னா இவ்வளோ கூட்டம்லாம் வந்து நான் பார்த்து ரொம்ப ரொம்ப நாளான மாதிரி இருக்குது. அதனால ஸோ இங்கே வந்து ஒரு காமெடி வேறு. நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 months இங்கே இருக்கிறதுக்கு சில பொருட்கள் தேவை, அதை மாத்திரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நான் அது பக்கெட்டுன்னு நினச்சி எடுத்தேன். அதுவும் வந்து அது டஸ்ட்பின் அப்படின்னு சொன்னதுனால ஸோ அது கொஞ்சம் ஒரு ஃபன்னியாக போச்சு. எங்கள் அம்மாக்கே பயங்கரமாக சிரிப்பு வந்துடுச்சு அந்த காமெடி. ஸோ கொஞ்சம் தேவையானது மட்டும், ஸோ தட் நான் போகும்போது அகெயின் நான் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கினேன். லைக் சோப் அண்ட் டாய்லெட் ஆக்சசரிஸ், கிச்சன் ஆக்சசரிஸ், இந்த மாதிரி எல்லாம் வாங்கினோம். அண்ட் அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பேம்பு பிளேட். ஏன்னா பெரிய பெரிய தட்டுகள்லாம் நம்ம இங்கே எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பாத்திரம்லாம் தேய்க்கவே கூடாது அப்படிங்கிற டிசிஷனில் வந்திருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஐ கேன் ஹாவ் மை ஃபுட் அண்ட் த்ரோ த பிளேட் அவே.
ஸோ அதனால பேம்பூ பிளேட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி தாங்க இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு 8th ஃப்ளோர் போனோம். லாஸ்ட்டு நான் 8th ஃப்ளோர் தான் போனேன். ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டத்தை பார்த்துட்டு நான் வெளியில் போயிட்டேன். எனிவே டு டெல் தட் இங்கே வந்து நல்லா கேர் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இங்கே வீல் சேர் இருக்குது. யூ மைட் கெட் அன் அட்டெண்டர் இஃப் யூ ஆஸ்க் ஃபார் ஒன். ஸ்டில் கூட்டம் அந்த பில்லிங் அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. வீக் டேலையுமே வந்து தாங்கிக்கவே முடியல, அப்படி இருந்தது. அண்ட் ஆல் த லிஃப்ட் எல்லாமே ஃபுல். ஒரு லிஃப்டில் கூட வந்து ஸ்பேஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு தடவையுமே ஜாம் பேக்கடாக இருந்தது. தட் வாஸ் தேர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெகுலர் கிராசரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் ஊறுகாய், பொடி வகைகள், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டேன் என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ தட் நான் கிளம்பும்போது இங்கே ஒரு சில இதெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் த டைம் ஐ லெஃப்ட் நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், தெரியல இங்கே நான் வந்து திருப்பி இந்த கும்பலில் வாங்குவேனா அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பட் எல்லாமே இருக்குங்க ஆஸ் யூஷுவல். நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய புதுசான ரேக்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸே இல்லாமல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பொருட்கள் இருக்குது. அண்ட் மை ஆல் டைம் ஃபேவரட், நான் இங்கே வரும்போதெல்லாமும் அஃப்கோர்ஸ் நான் கோஸ்டாரிக்காவுக்கும் எடுத்துகிட்டு போவேன்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு சிந்தால் சோப் அண்ட் பிளாக் சன்சில்க் ஷாம்பூ. நான் இங்கே இருந்தால் பிளாக் சன்சில்க் தான் யூஸ் பண்ணுவேன், அங்கே வந்து ஹெர்பல் எசன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ பிளாக் சன்சில்க் ஷாம்பூ பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்கியாச்சுங்க. சரியான டயர்டு, சுத்தமாக முடியல, அந்த மாதிரி எனக்கு இதுவாச்சு. ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்டட் டு டேக் மை பைக், 3-வீலர் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போகலாம். கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வரலாம். ரோட்ஸ்லாம் கொஞ்சம் பேடாக தான் இருந்தது. என்னால் ரிகலெக்ட் பண்ணிக்க முடியல நான் எப்படி டிரைவ் பண்ணுவேன், எப்படி இருக்குங்கிறது. டக்குன்னு எனக்கு நான் பாட்டுக்கு ரைட்டில் போக ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா அனுதான் பின்னாடி உட்காந்து இது ரெக்கார்ட் பண்ணிட்டு அம்மா லெஃப்டில் போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பழகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு பக்கம் நம்ம வண்டி, நம்ம ஊர், நம்ம ரோடு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லா கடைகள்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஏதாவது சாப்பிட்லான்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கை இருந்ததுங்க. ஸோ அதை நான் வாங்கிட்டேன். ஏன்னா அந்த ரோட்டில் நிற்கவே முடியல. அதனால் நான் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, உங்கள் அப்பா வீடு எங்கெல்லாம் கேட்குறீங்க. நான் முடிஞ்சதுன்னா நான் அதை டூர் மாதிரி ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கள் அப்பா வீடு எங்களுடைய வீடு வந்து ரொம்ப பக்கத்தில் தான், லைக் மேபி லெஸ் தான் கிலோமீட்டர், அவ்வளோதான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நான் அங்கே வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ஜாலியாக கொஞ்ச நேரம் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து இன்னொரு கண்ட்ரியில் ஜஸ்ட் லைக் தட் நம்ம வண்டி எடுத்துட்டுலாம் போக முடியாது. எல்லாத்துக்குமே லைசன்ஸ் வேணும், அந்த ஹெல்மெட் அந்த இது எல்லாம் மாட்டிக்கணும். பட் ஸ்டில் நம்ம ஊர் அப்படிங்கும்போது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இல்லையா. அண்ட் அந்த வீக்கெண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ லெஃப்ட் டூ மெயின் இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் ஆஃப் மை லைஃப். நான் நினைக்கிறது டாப் 3 டெம்பிள்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா பிள்ளையார்பட்டி பிள்ளையார் அண்டு திருச்செந்தூர் முருகன், அதுக்கப்புறமா சமயபுரம் மாரியம்மன். இந்த 3 கோவிலுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டெம்பிள்ஸுங்க. நான் தூங்கி தான் இருந்தேன் காரில் ட்ராவல் பண்ணும்போது கூட, செம்ம தூக்கம். பட் ஐ ரியலி வாண்டட் டு ஃபினிஷ் தட் ஒர்க். ஏன்னா நம்ம அப்புறம் நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில விஷயங்களுக்கு அந்த அப்புறங்கிறது வரவே வராது. ஸோ அதனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து பண்ணிடணும். அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த பெரிய டெம்பிள்ஸை முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் அந்த வீக்கெண்டே வந்து நானும் எங்கள் அப்பா மாத்திரம் எங்களுடைய காரில் வந்து போயிருந்தோம். ஏன்னா எங்கள் அம்மாவால் அவ்வளோ லாங் ட்ராவல் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரி தான் போனோம். நான் பாண்டிச்சேரி விலாக் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேங்க. என்னுடைய ப்ரீவியஸ் நான் இங்கே இந்தியாவில் இருந்த டைம்லலாம் நிறைய பாண்டிச்சேரி விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால நான் அதை எடுக்கலை. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் பாண்டிச்சேரி நாங்கள் ட்ரிச்சிக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் மாயாஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றின ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆக்சசபிலிட்டி ஃப்ரண்ட்டில் இல்லைங்க, 4 படிகள் தான் இருக்குது. அண்ட் யூ நீட் சம் ஒன் டு இதை லிஃப்ட் யூ வித் அ வீல் சேர், அந்த மாதிரி தான் இருக்குது. ரேம்ப் எங்கேயுமே இல்லை, அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். பட் ஹேவிங் செட் தட் அந்த ரூம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் ஃபுட்டு குவாலிட்டி, திருச்சியில் சாப்பாடெல்லாம் கேட்க வேண்டாம் இல்லையா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ நாங்கள் காஞ்சி வந்ததுக்கு எதை பார்த்தாலுமே சூப்பர் மாதிரி தான் தோணுது வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஸோ ரூம் வந்து நல்லா இருந்தது. அது வந்து ஐ திங்க் லைக் அரௌண்ட் 4000 rupees per night ஸ்டே அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய ரூம். அண்ட் எக்ஸ்ட்ரா பெட்டும் வந்து உங்களுக்கு நம்ம கேட்டு நாங்கள் வாங்கிக்கிட்டோம், நல்லா இருந்தது. ஸோ வந்தோடனே எனக்கு வந்து ஒரே மயக்கமாக வர மாதிரி இருந்தது. அப்படி ஒரு வெயில் அண்ட் டயர்டு ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா அங்கே வேற அப்போதான் ஏதோ ஒரு மாநாடோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டிராஃபிக்.
ஸோ ஐ ஃபெல்ட் வெரி வெரி டயர்ட் அண்ட் ரூம் வந்து ரொம்ப சூதிங்காக, எனக்கு இந்த மாதிரியான அந்த கம்ஃபர்ட் லைட்ஸ் போட்டால் ரொம்ப பிடிக்கும். டியூப் லைட் வந்து அப்படியே பளிச்சுன்னு வந்து போடாமல் லைக் இந்த மாதிரி லைட்ஸ் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்தோடனே நான் வந்து ஒரு ஃபில்டர் காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபில்டர் காஃபி தான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். என்ன மாதிரி மூடாக இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாமே மறந்து செம்ம ரிலாக்ஸிங் ஆகிடும்ல. எஸ்பிபி அங்கிள் பாட்டு கேட்கும்போது, ஃபில்டர் காஃபி குடிக்கும்போது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபில்டர் காஃபி ஒன்று ஐ ஹேட் இட். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேட் டு லீவ் டு பிள்ளையார்பட்டி அண்ட் திருச்செந்தூர் ஆன் த சேம் டேட். ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தது, மினி டிஃபன் அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அது வந்து நாங்கள் எங்களுடைய ரூம் இருக்கு இல்லையா, அது கூடவே வந்து ஒரு கூப்பன் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பேர் இருக்கோம் ரூம் நம்பர் கொடுத்துட்டு கூப்பன் கொடுத்துட்டு மினி டிஃபன் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அப்பா, கொஞ்சமாக கேசரி, அப்புறம் இட்லி, அப்புறம் கொஞ்சம் பொங்கல், ஒரு வடை, லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தோசை வேணுமா இல்லை பூரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் காஃபி, ஜூஸுமே இருந்தது, நிறைய ஃப்ரெஷ் ஜூஸஸ் இதெல்லாமும் இருந்தது. அப்பா, ஒன்றும் அப்படியே டேஸ்ட் பண்ண அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹெட் டுவர்ட்ஸ் பிள்ளையார்பட்டி. பிள்ளையார் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிள்ளையாருங்க. எனக்கு பிள்ளையாரே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் நான் அந்த டெம்பிளுக்கு போகிறேன். பிகாஸ் சோ மெனி ஆஃப் தெம் வாண்டட் மீ டு கோ. அண்ட் எனக்குமே வந்து இந்த பிள்ளையாரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கோஸ்டாரிக்காலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 டேட்ஸுக்கு நான் வந்து 2 கோவில்கள்லையுமே வந்து தர்ஷனுக்கு நான் புக் பண்ணிட்டேங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய டெம்பிள், ரொம்ப பல வருஷம் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் இதெல்லாம், பிள்ளையார்பட்டி அண்ட் திருச்செந்தூர்லாம். அண்ட் திருச்செந்தூர் வேற உங்களுக்கு இப்போ கூடிய சீக்கிரம் இட் இஸ் கோயிங் டு கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் நான் இங்கேருந்து லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து என்னுடைய தர்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த கோவில் எனக்கு வந்து கோவிலுக்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் அந்த சுவாமியை வந்து பிடிக்க ரெக்கார்ட் பண்ணுறது, இதெல்லாம் சுத்தமாக எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபார் இட். போனோம் அப்படின்னா அந்த கடவுளை மட்டும்தான் மனசில் நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால நான் அதுக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கலை. பட் டெம்பிள் சூப்பர் ஆக்சசபிளுங்க, எங்கேயுமே படி கிடையாது. ப்ரையாரிட்டி லைனில் நான் புக் பண்ணதுனால என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்களும் ஆன்லைனில் போயிட்டு இன்கேஸ் இந்த டெம்பிள் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் போய் செக் பண்ணி புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. அண்ட் அதுக்கு அடுத்த நாளே வந்து நாங்கள் திருச்செந்தூரில் வந்து அன்றைக்கி நைட்டே திருச்செந்தூர் ஸ்டே பண்ணோம். திருச்செந்தூரில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, கைண்ட் ஆஃப் ஓகே தான். நாங்கள் வந்து SR இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சேவ் பண்ணோம். எனக்கு இருந்த டயர்டில் அந்த தர்ஷனுக்கு இருக்கிற டென்ஷனில் நான் வந்து பிளாக் பண்ணணும்ல எனக்கு தோணவே இல்லை. நான் உங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வித் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ அதுக்கப்புறம் திருச்செந்தூர் டெம்பிளுக்கு வந்தாச்சு. என்னுடைய நான் 2021 ஒரு தடவை திருச்செந்தூர் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஐ எம் கம்மிங் ஹியர் ஃபார் த செகண்ட் டைம் நவ். அப்போ நான் வந்து இந்தியாவில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் அப்ராட் போனேன். அண்ட் அகெயின் இப்போ நான் வந்து இந்த முருகரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் சச் டெம்பிள் vlogs ப்ளீஸ் டூ. இது யாருக்காவது விருப்பம் இல்லைன்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. ஸோ அவ்வளோதாங்க, இந்த vlog எங்கேயோட முடிச்சுக்கிறேன். See you all soon with more vlogs from next week onwards from India and Chennai. Take care and bye-bye.